எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. என்னோட பேர் வைரம். இன்றைக்கி நம்ம மேட்டுக்காட்டு பக்கம் போகிறோம். நம்ம ஸ்கைபாலும் கூட்டு போகிறோம். சரி வாங்க, நம்ம ரொம்ப நாளாச்சு போய் பார்த்துட்டு வருவோம். கடை 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 ஆரம்பிப்போமா? நடங்க தண்ணி காயிற வரைக்கும் இன்றைக்கி அங்கிட்டு தான் போகணும். நட சும்மா நட பயப்படாதீங்க, சும்மா போ ஓடி 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 ஹா ஓடி பா ஐய் எங்கிட்ட வீட்டுக்குள்ளே போகுதுடா. திரும்ப நண்டே ஏதாவது வீடு திறந்த உள்ளே போக வேண்டியதானே. திரும்பிக்கிட்டு நேராக போ நேராக போ அங்கிட்டலாம் போல. திரும்ப இங்கிட்டு போ, ரோட்டு பக்கம் போ. ஓடியா வந்தாச்சு பா ஓடியா ஹா பொறுமையாக போங்க ஓடியா பா வாங்க இன்னைக்கு இங்கிட்டு போட்டு வரும். ஓடியா ஸ்கைபாலே நீ தான் கடைசியா நம்ம ஓடியா இந்தா ஓடியா இங்கிட்டு வா இங்கிட்டு போகிறாது அப்படியே வா. ஓடியா எங்கிட்டேருந்து போகணும் நேரம். இந்த செம்பிளியாடு அந்த ஏரியா கடை போட்ட செம்பிளியாடெலாம் கரெக்டாக கிளம்புறாங்க 10 மணிக்கு. நம்மளும் 10 மணிக்கு வந்தாச்சு. சுற்றுவோம் அன்றைக்கி ஒரு பயணம். பொறுமையாக போ, ஓடாத. மண்ணெல்லாம் இருக்காது, புல்லில் மாதிரி நல்லா பச்சை பசேன்னு கொஞ்சமாக கோர புல் வளர்ந்துருச்சுங்க. அது நேராக போவோம். ஹா நின்று போ, குனி இந்த புல் கிடக்க ஒரு நல்லா சொனப்புல் நிறையா வளர்ந்துச்சுன்னு. ஹா நில்லுக்கடா ஆத்தா இந்த ஓட்டம் வரும். நில்லுக்கடா புது இடம் வழக்கமாக. ஹா இல்லை ஒன்றும் கிட்டத்தட்ட நம்மளும் மொக்காச்சாலை ஒடிக்கும்போது வந்தாங்க இந்த மேட்டுக்காட்டு பக்கம். இந்த எல்லாமே தரிசு தான், சிலது உழுக போகிறாங்க. அங்கிட்ட ஈரமாக இருக்கனால கம்மாய்க்கு இங்கிட்டு கூட்டு வந்திருக்கேன். இங்கிட்டு கொஞ்சம் புல் கிடக்கு. ஆனால் இன்னும் புதுசாக இருக்கனால கொஞ்சம் ஓடுவாங்க. அப்புறம் அதான் பசியில் மேய்ஞ்சிருவாங்க. நம்ம பசி இல்லைடா ஊமிச்சே எங்கே ஏறிக்கிருக்க எங்கடா போகிறீங்க? அங்கிட்டு ஒன்றும் இல்லைடா, அது தரிசுடா ரொம்ப. பாரு ஆத்தை சீமை மரத்தை ஓட்டாங்கப்பா. சிம்ம கருவில் பார்த்துட்டாங்க, ஓட்டம் பிடிச்சிட்டாங்க. அங்கே ஒன்றும் இல்லைடா. யாத்தை இவ்வளோ நடந்துக்கிட்டே இருக்காங்க, சுற்றி பார்க்குறாங்க. எவ்வளோ நேரம் சுற்றி பார்ப்போம். நம்ம பாட்டு போகலாங்க. கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டருக்கு மேலே போகலாங்க. பக்கத்தூர் அதுக்கு பக்கத்தூர் அப்படியே போய்கிட்டே இருக்கலாம். இருந்தாலும் ஒரு இடத்துல போய் நின்று நல்லா புல் இருக்க இடத்த பக்கத்தில் நிற்கணும். அங்கிட்டு போகாது, எங்கிட்ட திரும்ப. இது ஒரு ஆர்கானிக் ஃபார்ம் மாதிரி பண்ணுறாங்க. அதாவது என்னென்னா வெள்ளரிக்காய் மட்டும் விவசாயம் பண்ணுறாங்க. இந்த இதுக்குள்ளே மட்டும் வெள்ளரிக்காய், அதாவது கேரளா வெள்ளரிக்காய்னு நினைக்கிறேன். அதனால தான் இது மட்டும் கூலிங்கான டயத்தில் வச்சுருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வெள்ளரிக்காய் மட்டும் நினைக்கிறேன். ஆனால் ஆர்கானிக் ஃபார்ம் அப்படின்னு எனக்கு சரியாக தெரில நண்பா. அப்படியா வாங்க, இன்னும் தூரம் போகணும். முடியா பா இங்கே நின்றுக்கிருக்காங்க. இந்த நாட்டுக்கரையில் பார்த்தாங்கன்னா எங்கேயும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. ஒடியாவா விட்டுட்டு போகிறேன் பாரு. அங்கே என்னடா இருக்குது, அங்கேயே போகிறாங்க. அந்த இதுக்கு ஃபார்முக்கு தான் போகிறாங்க. எங்கிட்டு வாங்கடா, நம்ம இந்த பக்கம் போக ஒரு வெட்ட வழியாக இருக்குது. இன்னும் பல ஏக்கர் தரிசு நிலங்கிறங்க. எங்கே வேண்டாம் போகலாம். நம்ம போகிற தூரம், நம்ம கால் வழி தூரம் வரைக்கும் போகலாம். கொஞ்ச நேரம் நடைய கொடுப்போம். பசங்களுக்கு நடை கொடுத்தா தான் கொஞ்சம் நேரம் நின்று மெய் வாங்கி. நாங்கிட்டு தனியாக வெள்ளாடெல்லாம் மெய்தான். நான் இங்கிட்டு கொஞ்சம் ஈரம் இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் தாங்க நல்லா சொனப்புல் வளர்ந்துருச்சுங்க. சூப்பராக இருக்குது, வாய் கட்டுற மாதிரி. இதில் தான் நிற்கணும். முடியாம்பா இட்டு வா. அப்படியே கீழே குனிஞ்சு பாருங்கள். இப்படியே ஓடினீங்கன்னா ஒன்றும் ஆகாதிரி கதை. ஏன் நின்று பாருங்கள். அந்த குனிஞ்சிட்டா பெரிய ஆடெலாம் குனிஞ்சிருச்சு. சொனப்புல் நல்லா இருக்குது, கரெக்டாக வாய் கட்டுற இருக்குது. குனிஞ்சு தின்னேன். நீங்கள் அதை பிடிச்சே தின்னுங்க. சரியான புல் கிடக்குங்க. நல்லா கோர புல் அது இதுன்னு பச்சை பசேன்னு கிடக்கு. நல்லா முட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க. பா முடியா இங்கிட்டு வா. அங்கிட்டு ஒன்றும் இல்லை. இங்கிட்டு நல்லா சோளம் இருக்குது, இரும்பு சோளம் போட்டிருக்காங்க. சரியான ஹைட்டில் இருக்குங்க. அப்படியே நேராக குட்டி மங்கதை இழுத்து போகிறாங்க. எல்லாம் போகாது. அங்கிட்டு திரும்ப புது நண்பர்களை பார்க்கலாம். இனிமேல் பழைய நண்பர்கள் இருந்தால் அவங்களே போய் விசாரிச்சுட்டு வரலாம். பழைய நண்பர்கள்லாம் போகணுன்னா ரோடை கிராஸ் பண்ணி போகணும். அங்கிட்ட ஒரு ரோடு இருக்குது. வளர்ந்து இங்கே வர்றி சீமப்புல் பழைய மொக்காச்சோளம் எல்லாம் கலந்து மிக்ஸ் ஆகி கோரப்புல் எல்லாம் வளர்ந்துருக்குடி. அனைத்தும் மிக்ஸாக இருக்குது. இங்கே நல்லா வெயில் அடிக்குது, காற்று அடிக்குதுங்க, ஆடி காற்று. அதனால் பசங்களுக்கு வெயில் தெரியாது, நல்லா மேயலாம். ஆனால் என்ன சுற்றுறாங்க பயம் இல்லைங்க. என்ன இருக்குது இப்படி ஒளியாடுறீங்க? மைக்கில் தான்ப்பா வேப்பங்களை எக்கு போட்டு விழுக்கிறியா? மைக்கிலே தா இழுக்க வாடா. யார் வைவாங்களான்னு தெரில, இருந்தாலும் இழுப்போம். ஒரு கப்பு தானே. என்னடா வரேன் டொமேட்டோ உத்துறா. தின்னு வட்டாய் வேப்பங்களை தின்னுடா. யாரும் பார்க்காத வரைக்கும் சீக்கிரம் தின்னுடா. வாங்கடா சீக்கிரம் நண்டே எங்கே மேலே இருக்க பார்த்து நீங்கிட்டா தின்னு. நல்லா பொறுமையாக தின்னுடா. வர ஆத்து கண்டா வர்றாங்க. கருக்கு முறுக்கு நடிக்கிறாங்க. தின்னு நல்லா முத்துன கொலை. இந்த கொலையெல்லாம் கிடைக்காது, இதெல்லாம் ரொம்ப ரேராக கிடைக்கும். அதுக்கு தான் பாரு விரும்பி தின்னுறாங்க, கீழே விழுந்துறாங்க. அப்படியே நேராக போனோம்னா ஒரு ஆலமரம் இருக்குங்க, ஒரு கோவில் இருக்குது. அதை தாண்டி போனால் அடுத்த ஊர் பார்டர் வேறு. அந்த ஆலமரத்து வரைக்கும் போகலாம். இடையில சும்மா ஒரு சேப்ப சோளம் தான் போட்டிருக்காங்க, மற்றபடி எதுவுமே உழுகலை. அங்கே வேண்டாம் போகலாம், போய் பார்த்துட்டு வருமா. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு போய் பழைய நண்பர்கள்லாம் பார்த்துட்டு வருவோம். மெய்தா அந்த சிம்பிளியாடில் ஒரு ஆடு வந்து அன்றைக்கி எங்கிட்ட கம்மா மேய்ச்சலுக்கு கடைசியாக வந்திருப்பாங்கள ஒரு ஆடை விட்டுட்டாங்க. நல்ல வேலை அந்த ஆடு எங்கே இருந்துச்சுன்னா ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக இந்த இருக்கிட்ட ஒரு தோப்பு, இந்த தோப்புக்குள்ளே இருந்துச்சு. நான் எதுவும் கடிக்கலண்டாங்க. கம்மாக்குள்ளே வந்து அலைஞ்சாங்க. ஏன்னா அவங்க அதிகமாக கம்மாக்குள்ளே அந்த செம்பிளியாடை கொண்டு வர மாட்டாங்க. முக்கால்வாசி இந்த காட்டு மேய்ச்சல் தான் வரும் அந்த செம்பிளியாடெல்லாம். ஆனால் நாய் எதுவும் கடிக்கலைங்க. இதுக்கு முன்னாடி மக்காச்சோளம் அறுத்தப்போ வந்திருப்போம். நமக்கு அந்த வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ அந்த சைடில் போட்டுறேன், அந்த தமிழனை.
அப்போ இந்த இடத்துல இந்த வேப்ப மரத்தில் அந்த மரத்துலேருந்து இந்த வேப்ப மரம் வரைக்கும் மக்காச்சோளம் உடிக்காமல் இருந்துச்சு. சும்மா வந்து திடுத்து வந்து தோற போட்டுருந்தாங்க. உள்ள தவிட்டாங்க மொழிச்சின பசங்க. என்னடா ஆடா காணணும் பார்க்க. இது உள்ளே இருந்துச்சு அந்த நெட்டு. அந்த ஒரு மேடாகவே இருக்கும் அந்த நெட்டு. அது வரைக்கும் கிடச்சி. அப்புறம் உள்ளே போய் பற்றிட்டு வந்தேன். நண்டு வரிக்குதிரை ஸ்கைஃபால் ஊடு ஓடி போயிட்டாங்க உள்ளே ஓட்டா. இதே மாதிரி விட்டுருச்சு. அப்போ ஒடிக்காமல் இருந்துச்சு ஒன்று மட்டும். சரியான ஒரு 2 ஏக்கர் கிட்ட இருக்கும் அது. ஆனால் பரவாயில்ல உள்ளே போயிட்டான். அப்படி போய் அப்படியே பிடிச்சி வந்தேன். வெறும் துவரையாக இருந்துச்சுக்கா. அது வரைக்கும் போனேன் அன்றைக்கி. அதுக்கு அங்கிட்டு போக முடியல. ஆலமரம் எங்கிட்ட இருக்காங்கன்னா இந்த சைடில் போகணும். இதுக்கு நேராக போகணும்னு நினைக்கிறேன். வாங்கப்பா குத்து மதிப்பாக போவான். நண்டே நான் ஒருக்கா சம்பவம் பண்ணது. நீயும் உங்கள் மம்மி உங்கள் தொங்கச்சி எல்லாம் சேர்ந்து பார்க்குறா ஒரு வேப்ப மரத்தை மேலே ஏற்றி விட்ருவா. நல்லா ஏறுறியா. காலில் முள் எடுத்துகிட்டே இன்னும் தாங்குறா. அது உனக்கு ஸ்கைஃபால் நம்ம டைனோசருக்காக தான் நீங்கள் மேட்டுக்கட்டு உட்காந்தேன். கொஞ்சம் சும்மா சரியாகும்னு நினைக்கிறேன். அங்கிட்ட ஈரங்காஞ்சிரும் இன்றைக்கி. ஆனால் இன்றைக்கி என்னமோ மோடம் போட்டுருச்சு ஒரே தான். ஒடியா அங்கிட்டு வா. ஒன்று சேரு பார்த்து பூச்சாண்டி வரையா யாத்தே பூச்சாண்டி வரையா யாத்தே இவன் பூச்சாண்டி வரேன்டா கச்சா மோளை பூச்சாண்டி வரையா யாத்தே ஓட்டது யாத்தே ஒரு கத்து யாத்தே தனியாக போயிடாதிரி யாத்தே பின்னாடியே வாடி எங்கேயும் போயிடாதிரி பூச்சாண்டி இருக்காண்டி புதுயாடம் தீட்டு போயிடாரு யாத்தே ஒன்று சேர்ந்து போக வேறு அப்படி பிள்ளை அப்படி பொத்தி வளர்க்குறாளுங்க இப்படி பாசமாக இருக்காளுங்களே. ஒரு நாள் குட்டியை கண்ணை முறைச்சா பூச்சி பிடிச்சா கும்பு வடிக்குதிரை கொண்டா ஒரு வாரம் அந்த மாதிரி கொண்டு வேண்டலாம். இதில் ஒரு செடி எனக்கா வளர்ந்துருக்கு. இது ஒரு ஒட்டுப்புழு எனக்கா நல்லா இருக்குங்க இது ஃபுல்லாக. ஆனால் என்ன புல் இந்த தழுக்கில் பசங்க ஒன்று அரிசி குலைத்தான் கடிக்கிறாங்க இவங்கெல்லாம். நேராக போட்டேன் என்ன சார் இந்த பக்கம் போகாத. இந்த பக்கம் சிவப்பு சோளம் போட்டிருக்காங்க தெரியுதா. இப்போ தான் நல்லா கருது பிடிச்சிருச்சு. ஆனால் மழை கொஞ்சம் முன்னாடி வச்சுருந்தாங்கன்னா கழுவி விட்டுரும் அந்த கருதெல்லாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பூத்தமணிக்கு இருக்கா எல்லாம் வெண்டிக்காய் இவ்வளோ ஹைட்டாக இருக்கா. எல்லாமே ஹைப்ரிட்டாக இருக்கும். நாட்டு காய் மாதிரி தெரில. இந்த பக்கம்லாம் காட்டு விவசாயம் பண்ணுறாங்க. நம்ம இந்த பக்கம் போகக்கூடாது. இந்த பக்கம் தான் போகணும். இந்த பக்கம் போனால் சண்டைக்கு வந்துடுவாங்க. அதனால் நம்ம இங்கிட்ட தான் போகணும். என்னங்க இது இடமெல்லாம் மேய்க்காமல் இருக்குது யாருமே. இது வந்து துவரை செடி. இங்கிட்டு அருவமான குழந்தை இருந்தது. எல்லாம் மேய்க்காமலே இருக்குது. ஒருவேளை நம்ம தெரியாமல் வந்து மேய்ச்சிட்டோமா காட்டுக்காரங்க தான். மேய்ப்போம் காசா பணமா ஒரு யார் வந்தாலும் பார்த்துக்குருவோம். ஸ்கைஃபால் கொஞ்சம் சமம் பண்ணிட்டாங்க. நேராக போயிட்டான் சோளத்துக்குள்ளே. கால் சரியானோடனே ஓட்டம் பிடிக்கிற நீ என்ன ஓட்டம் ஓடிக்கிருக்கா. அப்போ கூட ஓடல தெனா விட்டு வெக்கி பாண்டி இந்த எங்கே அந்த கருவச்சி அவ்வளோ வாழை தூக்கிட்டு ஓடுறா. இடப்போ கெடா குட்டி எனக்கா உசாரத்தான் இருக்கணும். நான் மழை வருதா நெல் ஒரு பார்ப்போம். ஒரு இடத்த மரத்த பார்ப்போம். ஏதாவது ஒரு இடத்துல நல்லா நிற்கணும். நல்லா மழை வர சாரை விழுகுது. இன்றைக்கி தான் வந்தோம் ரொம்ப நாள் கழிச்சு. அதுக்குள்ளே மழை வந்துருச்சு. போ நெல்லுண்டு போ. ஒரு மரத்தை பிடிக்கிறா. வேறு எங்கேயும் போக நல்றா. ஹை நில்றா. பழுனே தோட்டத்துக்காரன் வர போகிறாங்க. அங்கிட்டலாம் போகாத. சுத்தம் பண்ணி வச்சுருந்தா குமிச்சு வச்சுருக்காங்க. சுத்தம் பண்ணுறாங்க. டீ வைக்க போகிறாங்க. மழை நின்ற பின்னாடி எல்லாம் உழுவ போகிறாங்க. அங்கிட்டு போகாத அங்கிட்டு வா. ஓடிய பழுனே. இந்த பக்கமே மேய்ப்போம். கொஞ்சம் சார் அவ்வளோ தானே. ஐயா அப்பா ஆத்தே கரைய போகிறேன் பிடித்தேன் ஏதாவது பண்ணுங்கடான்றாங்க. வந்து மரத்தில் நிப்பாட்டின அந்த வேப்ப மரத்தில் அப்படியே நின்றுட்டோன்னே அப்படியே ஒரு ஓட்டம் பிடிக்கிறது. நல்லா புல் கிடக்குங்க. ஆனால் மேய்க்கலாமா என்னான்னு எனக்கு தெரியல. நானும் குத்து மதிப்பாக ஒரு சுற்று போய்க்கிருக்கேன். இதாக இருக்குங்க அந்த ஆலமரம். இந்த இருக்கா அந்த ஆலமரம். இதாக ரோடு. இதை தாண்டி போனால் அடுத்து பக்கத்து ஒரு பார்டரு. அதான் அந்த கோயில். அங்கே நான் வேண்டாம் போய் நின்று கொஞ்சம் நேரம் பசங்களை படுக்க போடலாம். ஆனால் படுக்க மாட்டாங்க. ஏன்னா கிளைமேட் நல்லா இருக்குல்ல. நல்லா மேய்ஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பக்கம் நிற்க முடியலங்க. ஏன்னா வாடை ரொம்ப ஆடை உடியாந்துருச்சு. என்னென்னா ரொம்ப கோழி பண்ண கழிவுலாம் அந்த பக்கம் போடுறாங்க. இருக்கா கொக்கு நாரகீரை எல்லாம் பறக்குதா. கழிவு செத்த கோழி இறந்த கோழிலாம் போடுறாங்க. அது அந்த பக்கம்லாம் வாடை நிற்க முடியல. வைங்க அதை ஓடியாட்டாங்க. அங்கிட்ட இங்கிட்ட ஓடியாட்டாங்க. பாருங்க புல்லை எப்படி இருக்கோ ஒரு நல்லா சொனப்புல். அந்த மக்காச்சோளம் பழைய மக்காச்சோளம் கீரை கொலை எல்லா கொலையும் மிக்ஸ் ஆகி நல்லா வளர்ந்துருக்குங்க. சூப்பராக இருக்குது. இந்த பக்கம் வந்தால் மக்காச்சோளம் அந்த சொனப்புல். அதுக்கப்புறம் என்ன தெரிஞ்சு சின்ன ஒரு 4-5-10 வகைக்கு மேலே புல் நல்லா வளருங்க. கம்மாக்குள்ளே போனோம்னா அங்கே கொஞ்சம் வித்தியாசமான கொடி கிடைக்கும். அங்கே கொஞ்சம் அது வேறு மாதிரி. என்ன எக்கு போடுறதுக்கு மேட்ச் கிடைக்காது பசங்களுக்கு. எக்கு போட்டு நல்லா மேய்வாங்க. நான் கூட ஒரு செம்பிளியாடு காணாமல் போச்சு. இந்த அங்கே கூட மேய்ச்சிக்கினாங்களே. அவங்க இப்போ தான் அங்கிட்டு போகிறாங்க. அவங்க எந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்கன்னா அந்த இருக்கோருங்க அந்த கடைசி விவசாயி மலை இங்கே அந்த மலை. இந்த மலையிலேருந்து தாங்க வந்திருக்காங்க. இந்த மலையில் ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் யாரும் அலௌடு கொடுக்குறாங்களாம் ஆடு மேய்க்க. ஒன்லி வெள்ளாடு செம்பரியாடு எல்லாம் மேய்கிறாங்க. கிடமாடெல்லாம் மேய்கிறாங்க. நல்லா என்ன தரம் அந்த மலையில் தரம் மேட்ச் அவ்வளோ கிடையாது. அதனால் செம்பரியாடை இங்கே கொண்டு வந்துட்டாங்க. வெள்ளாடு நான் மேய்க்கிறாங்க. நான் பார்த்துருக்கேன். கண்ணாலே பார்த்துருக்கேன். நல்லா வெள்ளாடுக்கு ஏற்றமான இடம். ஒரே மலை 2 மலை ஒன்றா இருக்குனால ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் விட்டுறது. அந்தளவுக்கு யாரும் மரத்தை வெட்ட மாட்டாங்கனால வேர்டு கிடக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற மலை அந்த மலைலாம் அந்த பக்கம்லாம் என்ன மலைன்னுவாங்க எலுமலை. அங்கிட்டு தேனி அந்த ஆண்டிப்பட்டி இருக்கிற மலைலாம் அது அந்த பக்கம் தான் அளவோடு கஷ்டம். தெரியாமல் மேய்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். மலங்காட்டில் தான் வெள்ளாடு முக்காசி மேய்க்கிறாங்க. அவங்களே சொன்னாங்க எங்கள் ஊர் வெள்ளாடெல்லாம் நல்லா மலங்காட்டில் மேய்க்கிற தோதாக இருக்கனால தரையிலே வர மாட்டாங்க. ஒன்லி மலங்காட்டு மேய்ச்சல மழை காலத்துக்குலாம் மேலே ஏற்றிடுறாங்க. பிரச்சனையே இல்லை.
அழகாக மேலேயே நின்றுமோ. அந்த மலைக்கு எவ்வளோ மழை பெஞ்சாலும் மரம் இருக்குது, அந்த மரத்துக்குள்ளேயே நின்றுக்கிறோம் அடமழை காலத்துக்கு. வெள்ளாடு நல்லா தோதான பிளேஸாக இருக்குங்க. பேசாமல் அந்த மலைக்கு நம்ம போயிடுமா? சீரியஸாக தான் சொல்கிறேன், சீக்கிரம் போனாலும் போயிடுவோம்னு நினைக்கிறேன். என் மைண்டுக்குள்ளே தான் ஓடிக்கிருக்கு, ஏதாவது ஒரு மலைங்காடு சிக்குமாண்டு பசங்களை கூட்டு போகணுங்க. இங்கேயே நிற்கிறது எனக்கு தெரிஞ்சு ஃப்யூச்சரில் நமக்கு தோது வராது. ஏன்னா ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, ஊருக்குள்ளே வந்துட்டு போகணும், ரோடு கிட்ட இருக்குது. அந்த பிரச்சனைலாம் சமாளிக்க போகிறது ரொம்ப கஷ்டம்தாங்க. முதல்ல இவங்களுக்கு எல்லாத்தையும் தண்ணிக்கு விடணுங்க. ஏன்னா தண்ணிக்கு அலைகிறாங்க, அங்கிட்ட இங்கிட்டு சுற்றுறாங்க. இங்கிட்ட ஒரு பள்ளம் இருக்குது, அதுக்கிட்ட நானும் தேடிக்கிறேன். அந்த பள்ளத்தில் போய் தண்ணிக்கு விடுவோம். அந்த பள்ளம் தண்ணி இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த மலைக்கு எப்படியும் தண்ணி இருக்கோ, தண்ணியை குடிக்க விட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு மரத்துக்கு இல்லை, வேப்ப மரமும் நிறையா இருக்குங்க. அந்த மரம் இருக்குது, எங்கேயாவது படுத்தாலும் படுப்பாங்க, இல்லாட்டி அந்த ஆழ மரத்தை கூட்டு போகலாம். ஆனால் இவங்க படுக்க மாட்டாங்க. நல்லா இந்த உள்ள கிடக்கு, இது இவங்களுக்கு இதுவே போதும். தண்ணிக்கு தான் முதப்படணும். இந்த இருக்கா ஊர்னி, அந்த சின்ன ஊர்னி நல்லா தண்ணி நிறையா கிடக்கு. முடியா வா 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 இந்தா தண்ணி குடிக்க ஓடியா போங்க. தண்ணியை பார்க்கலன்னா பார்த்துட்டியா, ரிக்கி பாண்டி பார்த்துட்டியான். போடா போய் தண்ணியை குடிக்கிறா, போய் தண்ணியை குடிச்சிட்டு அப்புறம் ரெஸ்ட் எடுங்கடா. உங்களுக்கு மேட்ச் எல்லாம் இல்லை, ஓடு நல்லா தண்ணியை கிடக்கு. நாட்டுக்கு ஒரு இலை இருக்குது, நல்லா இக்க போட்டுக்கிட்டே திரிங்க. தண்ணி இம்புட்டு தண்ணி இருக்குது, இது போதும் நம்ம பசங்களுக்கு எல்லாத்துக்கும். அப்படியா பா 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 இந்தா முடியா குட்டியம்மா இந்தா தண்ணி இங்கடா. ஸ்கைஃபால் வந்துட்டாலாம் இந்த இருக்கா. முடியா ஸ்கைஃபாலே இப்போ வந்து மேய்கிற தண்ணியை நல்லா குடிங்க. ரொம்ப தாகமாக இருப்பாங்க பாவம், ஒன்று ரொம்ப மேய்ஞ்சி தவிச்சு போயிட்டாங்கல்ல, தாகமாக இருக்கும் வாயிலைக்கு. அந்த எக்கு போட்டு செடுங்க இல்லாட்டி மரத்தில் ஏறிங்க, எல்லாம் ஏறுங்கடா. தண்ணியை குடிக்கிறா, நீச்சல் அடிக்கிறா, என்ன ஒன்று செய்யுங்கடா, போங்கடா. என்ன ரெஸ்ட் ஓடியா. பெரிய குதிரை எங்கே உன் தங்கச்சி இந்த கரெக்டாக வந்துட்டாளோல. நம்ம சின்ன வளர்ச்சி மகன் மட்டும் தனியாக குடிக்கிறா. போய் இங்கே வர்றி இவளுக்கு வாப்புன்னு சரியாயிடுச்சுங்க. நல்லா அரிச்சு தண்ணியை குடிச்சிக்க. இப்போ நீ மட்டும் பார்த்து குடி. இப்போ காலையிலேருந்து என்னன்னு தெரிலங்க, கழிகிற ஒரு மாதிரி கட்டியாக கழிகிறாங்க. பச்சை சேரலையா என்னன்னு தெரில, இல்லை எதுவும் பக்கத்து வீட்டில் அரிசி திண்டு விட்டாலும் தெரில. பிபிஆர் அட்டாக்கானா எப்படி கழியும் அந்த மாதிரி கழியுது. காலையிலேருந்து நைட்லேருந்து ரொம்ப குண்டிக்கிட்டே இருந்துச்சுங்க, ஆசை போடாமல். இப்போ மாத்திரை போட்டு விட்டேன், ஆனால் களியில் அந்த கழிச்சல் நின்றுச்சு. கப்புன்னு இறுக்கி பிடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். அந்த மாத்திரை வேலை செய்யுது. சாயந்தரம் நான் நல்லா கொஞ்சம் சும்மா கெட்டி சாணி போட்டு நாளைக்கு வந்து ஆட்டு புழுக்க கணக்காக போடுவாங்க. கொஞ்சம் இந்த குட்டிகளுக்கு பச்சை திங்கும் போது பிபிஆர் அட்டாக் ஆகுங்க, சொல்ல முடியாது. அதுக்கு தான் உஷாராக இருக்கணும். குண்டிட்டாங்க ஒரே நல்லா இருக்கும், அப்படியே ஒரு மாதிரி குண்டிட்டேன். நேற்று நைட்டு மாத்திரை போட்டு கொஞ்சம் சரியாச்சு. கொஞ்சம் அவ்வளோதான், முட்டுன்னு போட்டேன், ரொம்ப இல்லை, ஒரு 5 மில்லிகிராம். பார்த்துப்பா கீழே விழுத்துறதா. டைனோசரஸே நீ வாடு கீழே விழுத்துறாத. எக்கு போடுறேன்ட்டு ஒத்த காலில் நிற்கிறேன்ட்டு. இன்னும் கால் கொஞ்சம் ஊண்டல், கொஞ்சம் இந்த ஈரம் படா. இந்த பக்கம் ஈரம் அவ்வளோ இல்லைங்க, என்ன கேட்டால் அதில் சகிதி அந்த அளவுக்கு படுற மாதிரி இல்லை. கருவச்சி எங்கிட்டு வா, இந்தா அத்தை உன்னை காண தேடி இருக்கா. அந்த இவ்வளோ காண கருவச்சி உங்கள் அம்மா உன்னை தேடி அழைச்சிருக்காடி, எங்கிட்ட போயிருக்கா வாட்டுக்கு. இந்தா எங்கேயோ போகிறான். ஏய் இவோட எங்கிட்ட ஓடி போயிடாத. ஊர்றா இந்தா கருவச்சி இந்த இருக்கா அவரு. ஏய் ஆத்தை எங்கேயோ போகிறாளே. ஏய் எங்கே வர ஆத்து. இந்தா கத்துறா அவரு, உங்கள் அம்மா கூப்பிட்றாடி. கத்துறி நீ கத்துறா அவரு, கத்துறா அவரு. கூப்பிட்றி. ஏய் ஆத்தே நீ போடி, அவங்க அம்மா விட்டுட்டு போப்புறா. கண்ணை முடிக்க வருதா. உடையா கருவாச்சி இந்தா உடியா இந்தா வா. இந்தா இருக்கா அவர் உன் பிள்ளை, இந்தா இருக்கா அவர். போயிட்டாளா அவன் ஒருத்தி இந்த மாதிரி கத்தி அவ்வாடி அங்கிட்டு போகிறா, விக்கிட்டு போகிறா. இங்கிட்ட ஓடியா, அந்த இருக்கா அவர் உன் பிள்ளை. உடியா கருவாச்சி. புள்ள போல புட்டு உசுராக இருக்கா. தெரியாதான் மற்றவெல்லாம் புள்ள மறந்துட்டாளுங்க. இன்னும் புள்ளை அப்படி பத்திரமா வச்சுருக்கா. இவ்வளோ நண்டும் இந்தா இருக்க வரும். உமா வாரி தூக்கிட்டு வரேன். இந்த கத்து இந்தா கத்து சும்மா நான் இங்கே இருக்கேவா, இங்கே போ ஒரு உசுரை கொடுத்து வரும். ஆத்தே உனக்கு காண தேடிட்டு எங்கிட்டு போயிடாதீ, ரொம்ப பாசமாக இருக்காடி. கருவச்சை உன் பிள்ளை ஒன்றை விட பாசமாக இருக்கா. இன்னும் ஒரு 500 மீட்ரு போனோம்னா அந்த ஆலமரத்துக்கு போயிடலாம், அந்த கோயிலுக்கு. ஆனால் நம்ம அங்கே போக தேவையில்லை, அங்கே இருக்கா அதான் அந்த ஆலமரம். இந்த வேப்ப மரத்துக்கு நம்ம போகிறோம், இங்கே தான் போகணும். கொஞ்சம் நேரம் இந்த வேப்பங்களை தின்ன விட்டு, அது மொட்டை கிணறு என்னன்னு தெரில, அப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு மரத்தில் நிற்க வைக்கணும். ஆனால் நல்லா மீறாங்க, தண்ணி குடிச்சா நல்லா மீறாங்க, தண்ணி தாகந்தான் இருக்காங்க. இது ஒரு கிணறு, அப்படியே மண் அரிச்சு சரிஞ்சு வச்சுக்க. இதுங்க கிட்ட காட்டுறேன், நல்லா பெரிய கிணறாக போச்சு. இப்போ ஒரு சரிச்சு எவ்வளோ மேடாயிடுச்சு. நல்லா வேப்ப மரம் தாங்க, எவ்வளோ பள்ளமாக போச்சு. ஆத்தாடியாத்தான் பாஸ் கைப்பாளைய உனக்கு வேப்பங்குளம்மா. வேப்பங்குளம் யாருக்கு வேணும்ல வரவங்க ஓடியாந்தா. இந்த வேப்பங்குளம் எட்டுற அளவுக்கு நல்லா இருக்குடா, தின்ற அளவுக்கு திண்டுக்க, எக்கு போட்டு தின்னலாம். நல்லா இருக்குது வேப்பங்குளம் எல்லாமே. இறங்கி அப்படியே இறங்கு. நல்லா கொஞ்சம் இதாத்த எக்கு போட்டு தின்ற அளவுக்கு இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா கொஞ்சம் மேடு தாங்க, மற்றபடி நல்லா இருக்குங்க, செம்மையாக இருக்குது. ஓடியா பா இந்தா கீழே வரைய எக்கு போட்டு தின்றலாம் திண்டுக்கா. ஓடியா வாடா ரிக்கி பாண்டி வாடா. ஓடியா பா பார்த்து விழுத்துறாத. பொறுமையா வா இறங்கி எக்கு போட்டு எட்டலையா. மரத்த மேலே ஏறுறா ரிக்கி பாண்டி, அப்படி ஏறி நல்லா தின்றாலும் தின்னு. ஓடியா வர அலையிறாங்க, அங்கிட்டு அலையிறாங்க. எந்த இருக்கிற இதெல்லாம் எக்கு போட்டு தின்னலாம்ல, வேணாமா. இந்த எக்கு திருசா பிடிக்கிறா அவரு, யாருக்கு எட்டலை போல.
இரு வர இழுத்து விட்றேன். இந்தா டா டா ஓடியா 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 இந்தா டா 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 ஓடியாரா ஓடியாரா ஓடியா 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 தின்னு 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 தின்னுங்க அப்படி தின்னு நல்லா கரிச்சு 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 தின்னு தின்னு ஒன்று விடாமல் திட்டுறா இதான் இருக்கிறா பிடிச்ச அளவுக்கு இந்த வேப்பங்குள்ள திண்டுக்கா ஓடியா பா 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 டா 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 தின்னு தின்னு நல்லா தின்னு எல்லோரும் வந்துட்டீங்களா என்ன போட்டு அமுக்காதீங்கடா நான் வெளியே வந்துக்கிட்டா தின்னுக்கடா அப்போ நல்லா தின்னுக்கடா நல்லா இருக்கு வேப்பங்குள்ள மைக்கிலே என்ன இதெல்லாம் வேணாமா எங்கே எக்கு போட்டுக்கிருக்க தின்னுடா வேப்பங்குள்ளே கிடைக்கிற கஷ்டம் நிறைய இந்த பக்கம் ஏகப்பட்ட கிணறு முட்டை கிணறுல மண் அரிச்சு மூடிடுச்சுங்க எல்லா கிணறு ஏன்னா இந்த பக்கம் எவ்வளோ தண்ணி தானாலும் தண்ணி கிடைக்காதுங்க போர் போட்டாலும் இது மேட்டுக்காடு ரொம்ப உசரமான இடம் இந்த ஏரியா ஃபுல்லாக அங்கிட்ட கம்மா அது பள்ளம் இது சரியான மேடு அதனால் இந்த பக்கம் அடமலைக்கு மட்டும் நல்லா விவசாயம் பண்ணுவாங்க ஒன்லி மக்காச்சோளம் துவரை அப்புறம் வேறு என்ன போடுறாங்கன்னா சோளம் சேப்பு சோளம் இரும்பு சோளம் போடுவாங்க மற்றபடி பருத்தி எப்பயாவது போடுவாங்க அந்தந்த பக்கத்தில் தோட்டத்தில் நான் திண்டுக்க அவ்வளோதான் என்ன ஆளை விடுங்கடா சாமியில் நீங்களே போட்டு அம்பிக்கை கருவச்சே காலை எடுத்த மேலே திருக்கி போய் அடித்து ஆஞ்சிட்டாங்க ஒன்று விடாமல் ஆஞ்சிட்டாங்க போதும் இந்த அளவுக்கு வேப்பங்குளை கிடச்சாலே போதும் நல்லா முத்தின கோலை ஆனால் அந்த மரம் மாற்றமில்ல காலையில் அதுதான் சரியான முத்தின கோலைங்க இதை விட நல்லா திண்டாங்க இது கொஞ்சம் கொழுந்தாக இருக்குது இன்னும் கொஞ்சம் முத்தணும் பயவில்லைங்க சரி போய் ரெஸ்ட் எடுத்துக்க ஆடி காற்று அடிக்க வெயில் பார்க்கல பயவில்லை நல்லா 2 மைறாங்க தண்ணி பக்கத்துலேயே இருக்குது இங்கே நிற்கிறாங்க கீ போட என்னவே சுற்றுறாங்க பயவில்லை செட் ஆகிடுச்சு கொஞ்சம் சும்மா இப்போ தான் பிடிச்சி நல்லா முட்டி போட்டு நல்லா மெய்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் படுத்துக்கிட்டே மெய்கிற ரொம்ப இதாக இருக்கோ முடியலையோ இவ்வளோ படுத்துக்கிட்டே பெய்யுது ஒரு புல் இருக்குண்டு எல்லாம் தண்ணி குடிக்க போகிறாங்க இன்னும் அங்கிட்டு கிடமாடு இருக்குது அது முட்டி போடும் பயம் இல்லை ஆடை பார்த்தா முட்டுங்க ஆனால் இப்போ எங்கிட்டு போகிறாங்க சுற்றி போகிறாங்க இதோட 3 தடவை தண்ணி குடிச்சாங்க அவையில் வர்றா தண்ணி குடிக்க போக திருப்பி போகிறாங்க பழுங்க குட்டியம்மா மணி 4 மணி தாண்டா ஆகுது 4 காலம் தானே ஆகுதுன்னா ஒரு வெயில் வரணும் 3 மணி எனக்கு ஆகிடுச்சு இருக்கு வீட்டுக்கு கிளம்புறாங்க ஓரில் பிடிச்சிட்டு இருக்குடா போகும்டா விட்டுட்டு போகிறாங்க டேய் இல்லைடா ஒரு 5 மணிக்கு போவோம் இல்லை ஹா 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 இல்லை சரி நண்பா நாங்கள் இப்போ வீட்டுக்கு போய்கிட்டே இருக்கோம் ஏன்னா வயிறு ஃபுல்லாகிடுச்சு வெயிலை கட்டுப்படுத்த முடியலை 5 மணிக்கே வீட்டுக்கு கிளம்புறாங்க அதனால் இந்த வீடியோ இதோட பாட்டிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன் பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிக்க பிடிக்காத லைக்காக போட்டுருங்க இதே மாதிரி புது வேலை பெரிய வேலை சந்திப்போமா ரொம்ப நாள் கழிச்சு வந்தோம் நல்லா மேய்ச்சிட்டாங்க இருந்தாலும் உங்களை நாளை சந்திப்போம் ஓகே பாய் வா வாங்க போட மாட்டேன்னு சார் நீ தான் ரெடியாக இருக்க